திண்டிவனம் அருகே சலூன் கடை நடத்தி வந்த வாலிபர் வெட்டி படுகொலை. 5 பேர் கொண்ட மர்ம கும்பலை போலீசார் தேடி வந்த நிலையில் சலூன் கடைக்காரர் கொலை வழக்கில் தம்பதி கைது. மேலும் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட புதுச்சேரி கூலிப்படையைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் கைது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாம்புண்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவரின் மகன் தினேஷ், வயது 23. இவர் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஆசூர் சாலையில் சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மதியம் வழக்கம் போல் சலூன் கடையில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது காரில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் தினேஷை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியில் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரோசனை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைத்தனர். தொடர்ந்து வாலிபரை வெட்டிவிட்டு தப்பி சென்ற 5 பேர் கொண்ட மர்ம கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் கொலையாளிகளை கைது செய்யும் வகையில் கொலை நடந்த இடத்தில் எஸ்பி பொறுப்பு ஜெயக்குமார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தராசன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சலூன் கடையில் உள்ள தலைமுடி குப்பைகளை கொட்டுவதில் பக்கத்து வீட்டு பெண் சுமதி, அவரது கணவன் ராஜன் இவருக்கும் முன்விரோதம் இருந்ததால் இவர்களின் மகன் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் வசிக்கும் பரத், வயது 30 என்பவர் புதுச்சேரியிலிருந்து தனது மகன் மூலம் கூலிப்படையை ஏவி சிவப்பு நிற காரில் வந்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கொலை செய்துவிட்டு திண்டிவனம் வழியாக புதுச்சேரிக்கு தப்பி சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ராஜனின் மனைவி சுமதி, மகன் பரத் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த அவரது நண்பர்கள் என மொத்தம் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சுமதி, ராஜன் ஆகியோரை கைது செய்து கொலைக்கு பயன்படுத்திய காரை புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பட்ட பகலில் மக்கள் அதிகம் நடமாடும் இடத்தில் சலூன் கடை வைத்து நடத்தி வரும் வாலிபரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த புதுச்சேரி மூலக்குளம் ஜே நகர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கியராஜன் மகன் ஜோசப் லெனின், வயது 21, புதுச்சேரி உழவர்கரை விவேகானந்தர் தெருவை சேர்ந்த ஜெகநாதன் மகன் ஜெயக்குமார், வயது 27, புதுச்சேரி மூலக்குளம் ஜெயநகர் பகுதியை சேர்ந்த நாகப்பன் மகன் வைஷாக், வயது 25 ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்து தொடர்ந்து கொலை குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். முன்னதாக ராஜனின் மனைவி சுமதி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை கைது செய்ததுடன் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்தனர்.